வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த லீலா பேலஸோட அந்த ஃபுல் எபிசோடு தான் பார்க்க வந்திருக்கோம். வெளியாகிட்டாங்க சிம்பிள் சார் தன்ன சேனல் வெளியாக்கிட்டாங்க கைஸ். அதனால தான் நம்மளும் வந்துட்டோம். ஒரு ஹவர் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹவர் வரைக்கும் என் மூஞ்சியை பார்க்க மாட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்து 4 பாட்டாக வந்து போட போகிறேன். 25 நிமிஷம் அப்படி 20 நிமிஷம் கிட்ட ஒரு வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக 4 பாட்டும் பாருங்கள் கைஸ். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக சிம்பிள் சார் ஒரு வீடியோ பாருங்க. லீலா பேலஸ் எபிசோட் லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்க. என் வீடியோ நீங்கள் பார்க்கல கூட பரவாயில்ல கைஸ், கண்டிப்பாக அவரோட வீடியோ பாருங்க. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ஹவருக்கு வந்து அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக என் வீடியோ பாருங்கள். இருந்தாலும் அவரோட வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு ஹவர் அந்த இடத்துல இருக்க முடியுமாவும் எனக்கு தெரியல. ஏனாலே இருக்க முடியாது கைஸ். அப்படி இருக்குது அந்த ட்ரெய்லரில் ஏசிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கோட அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் போட்டு தான் எடுத்திருக்காரு சரத்தண்ண. கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரிஜினல் லிங்க் எனக்கு கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்துருவோம் கைஸ். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த லீலா பேலஸோட எபிசோடை பார்த்துருவோம் கைஸ். லெட்ஸ் அண்ட் கோ. டிஸ்க்ளைமர் போட்டாரு. யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் பேஸ். போட்டாச்சு கைஸ். கண்டிப்பாக போடுங்க ஹெட்ஃபோனை. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இந்த பேலஸ்குள்ளே நான் போனப்போ எனக்கு கிடைச்ச பயங்கரமான அனுபவத்தை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஒரு மறக்க முடியாத புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். ஆரம்பிக்கலாமா? அது யாருன்னு தெரியல. அது கண்டிப்பாக பார்ப்போம் யாருன்னு. முதல்லேருந்து அந்த சைக்கோவா யாருன்னு தெரியல. அதை நம்ம பார்க்கணும் யாருன்னு. ரன்னிங் ராகு இடமே பாருங்க கைஸ். எந்த காட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு போறாங்க பாருங்க. காலையில் இது என்ன கைஸ் இது பார்த்து தெரியலையா? இந்த காட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. இப்படி உள்ளுக்கு இருக்கு கைஸ். இடமே பாருங்க. அதுக்குள்ள இருட்டாயிருச்சு. கிடைச்சிருச்சு. வீடுதான். கைஸ், ஃபைனலி நம்ம லொகேஷனை ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் அலோனா தான் வந்து இந்த வீடியோ சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் தென் நம்ம நிறைய கேமராஸ் இருக்குது, அதெல்லாம் செட் பண்ணோம், அதெல்லாம் மானிட்டர் பண்ணோம். அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லை? தேல்பத்திரி சிங் வழக்கம் போல நம்ம ரன்னிங் ராகுல் தான் இன்னைக்கு கூட வந்திருக்கோம். பட் இது வந்து ஒரு ஆக்டிவான ஹாண்டட் பிளேஸ். இன்னைக்கு வரைக்குமே இந்த இடத்துல அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே ஒரு மறக்க முடியாத வீடியோவாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அண்ட் இங்கே நாங்கள் வரதுக்கு முன்னாடி சில பேரை மீட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப தரமான சம்பவம் இருக்குது. ராகுல் யாரை பத்திரா கொலைக்குது? பாருங்க, யாரையும் பத்தி கொலைக்குது. யாரை பத்தி கொலைக்கிற? எதையும் பார்த்து கொலைக்குது.
சரி விட நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். பா மொத்தம் எடுத்தோட கைஸ் நாங்கள் உள்ள போகிறோம். உள்ள வந்து கண்டினியூ பண்ணுறோம். உள்ள போகிற ஜர்னியை உங்களுக்கு காட்டுறோம். தரமான சம்பவம் இருக்க போது. பா இடமே பாருங்க காய்ஸ், இன்னும் இருட்டில் இருக்கு பாருங்க, காட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க அந்த வீடு. இப்படி தான் போய் தேடுறாங்கன்னு தெரியல. எப்பா வேற லெவல் லொகேஷன்றாது. ஆமாம், சிம்பிள் சார் படம் மாதிரியே பண்ணியிருக்காங்க காய்ஸ், செம்மையாக இருக்கு. ஓ யாரும் போகிறாங்க கைஸ் அந்த இடத்துலேருந்து லைட் அடிச்சுட்டு. மனசன் தான் நினைக்கிறேன், லைட் வச்சு போகிறாங்க. அந்த பக்கமா ஆள் நடமாட்டம் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்க சில மணி நேரம் கழிச்சு உள்ள போலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அப்ப எனக்கு தெரியாது அடுத்து நடக்க போற சில சம்பவங்கள் என்னை இந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு. ஓ வேற லெவல் கைஸ். ஓ கண்டிப்பா பாருங்க எல்லாரும், வர மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூலா? ஸ்விம்மிங் பூல் இப்படி இருக்கு, தண்ணி அப்படியே இருக்கு கைஸ். என்ன கலர்ல இருக்கு பாருங்க. எப்பா ஓ ஓ ஓ ஓகே, ஒன்றும் இல்லை உடஞ்சிருக்குடா. இப்படி காய்ச்சி எடுக்கிறான் இந்த மாதிரி இடத்துல. எப்பா அவ்வளோ நம்ம கேஜெட்ஸ்லாம் செட் பண்ணோம். கொஞ்சம் தெளிவாக எடுத்து போயிடலாம், உள்ளே போயிடலாம். இன்னும் போன மாதிரி இருந்துச்சு, அந்த ஏரை காமிச்சாங்க தானே. நம்மளோட ரிஃப்ளெக்ஷனா என்ன போயிடுச்சு கைஸ், என்ன போச்சு? ஆமாம் போச்சு போகுது பாருங்க, தெரியுது பாருங்க. பா இதுத்தோட எப்பா இடமே பாருங்க கைஸ், வீடே வந்து ஒரு காடாயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, அங்கே இலை. இது என்னடா இது? உள்ளுக்கு பூந்துட்டாங்க. 2 பேரும் தானே போடுறாங்க. நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. காற்று விட்டு கத்தக்கூடாதுன்னு நார்மல் இடம் மாதிரி இது கிடையாது. நம்மளால் எவ்வளோ நேரம் இங்கேருந்து ஷூட் பண்ண முடியுமோ. வா ஓகேவா? என்ன கைஸ், நம்மளால முடியும். ஓகே கட் பண்ணிட்டியா? யோ பயமாக இருக்கு பா. உள்ள போய் பேசிக்கலாம். அதான் இப்படி தான் போய் எடுக்கிறாங்க இதில். ஓ வவால் தான், வவால் ஏன்னா பறந்துச்சு, அது வவால் தான்.
இடமே பாருங்க கைஸ், இது ரூம் நினைக்கிறேன். ஆமாம், ரூம் மாதிரி தான் இருக்கு. பெரிய வீடு தான் கைஸ். எப்பா கம்மி பண்ணிட்டு ராகுல். இன்னும் தண்ணியாக இருக்கிறதே ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குதுண்ணா. இங்கே தான் உட்காந்து அந்த கதையை சொல்லுவார். இந்த ட்ரெயிலில் பார்த்துருப்பீங்களே. ஹலோ கைஸ், Hello guys. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்துக்கும் ரிஸ்க் எடுத்து தான் போவோம். பட் இந்த இடம் அதுக்கும் மேலே. இந்த இடத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ராத்திரி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு திருட்டு கும்பல் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த வீட்டில் இருந்த 2 குழந்தைங்க, அவங்களோட அம்மா, இவங்க 3 பேரையும் கொடூரமான முறையில் இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டு போயிருக்காங்க. சத்தம் கைஸ், சத்தம் கேட்குது. யாரும் வந்துட்டாங்களா? கம்பு எடுத்துட்டாரு. ஓ ஓ, என்ன என்ன கைஸ் அது தெரியல. என்னது என்ன மாதிரி இருக்கு? பறவையா? பறவை மாதிரி தான் இருக்கு. பறவையா தவுக்கலையா? தவளை. ஒன்று இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல எக்ஸ்ட்ரீம் பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல பேசுறாங்க. ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சான். என்ன சொல்றது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எரிஞ்சு போச்சாமா. நீங்கள் ஏதோ பெருசாக நடக்க போதுன்னு தோணுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் யாரோ உள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்க கேப்சரும் பண்ணி ஏதோ வெளிச்ச மாதிரி போச்சு. அதுவுமே ஒரு பயம் இருக்குது, உள்ளே யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ராகுல் வந்து வெளியே இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவான். இந்த நைட் விஷன் கேமராஸ் இந்த இன்கேஸ் வெளியே இருந்து யாராவது உள்ள வந்தால் கூட ராகுல் எனக்கு வந்து அதனால தான் வந்து வெளியே இருப்பார் ராகுல். என்ன கைஸ், என்ன கைஸ், சீக்கிரம் பேக் எடு. யாரு கோபுரத்தை ஆன் பண்ண சீக்கிரம். கைஸ் என்ன சத்தம் கேட்குது? பொம்மை சத்தம் மாதிரி. ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க எல்லாரும். யாரு? சத்தம் கேட்குது. பொம்மை மாதிரி, பொம்மை சத்தம் மாதிரி. யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? அப்பா பொம்மை இடத்த பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, பெரிய இடம் தான் கைஸ். அங்கே பாருங்க. எப்பா, ஒரு நைட் விஷன் கேமரா எடு, இங்கே வைக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக கவர். சத்தம் கேட்குது. சீக்கிரம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சத்தம் இருந்தாலும் அப்படி இருக்கும். அங்கே ஒரு நைட் விஷன் கேமரா வைப்போம். 3 நைட் விஷன் கேமரா இருக்குது. வெளியே ராகுல் கிட்ட ஒரு கேமரா கொடுப்போம். ஸ்பீக்கர் இருக்குது கைஸ் இதில். ஆக்சுவலி பொம்மை என்ன கைஸ், இந்த பொம்மை இப்படி இருக்கு? இந்தோனேஷியாவா? மேட் இன் இந்தோனேஷியான்னு போட்டிருக்கு. பா, பொம்மை பார்த்தாவே பயமாக இருக்கு.
சத்தம் பொம்மை சவுண்டா இதுலேருந்து தான் வருதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஏதோ குதிரை கிடச்சிச்சு. இது வீடா காடா? பொம்மை சத்தம் தான். இது வேற மாதிரி இருக்கு. எப்பா டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணுறாரு. சரி தானே, நான் அப்படியே கீழே ஒரு கிளான்ஸ் பார்த்துறேன். சீக்கிரம் வச்சுட்டு வா, 2 மினிட்ஸ்க்குள்ளே வரணும் நீ. இவர் மேலே போகிறாரு அந்த ராகுல். என்டையர் இடம் கவர் ஆகிற மாதிரி வையே, இங்கே வச்ச மாதிரி. ஒரு ஒர்க் மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன அவசரத்தில் மேலே வந்து கிச்சன் நினைக்கிறேன். ஆமாம், ஐயோ கிச்சன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அதான் செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சத்தம் கேட்குது காய்ஸ். ஃபோன் வச்சுருக்கேன், தப்பு எடுத்துக்கணும் ப்ளீஸ். ஆறா பயம் கொடுக்குதா? ஓகே, நான் நடக்கிற சவுண்ட் எங்கே கேட்குதே? நான் எடுத்து சவுண்டா? அபாசத்தை இருக்கேன் ராகுல். இங்கே தான் வைக்கலாமா? ஒரு நிமிஷம் இப்படி இருக்கு. அப்படியே இருக்கு எல்லாம் ஜாமானும். அவங்க எல்லாம் பாய்ச்ச ஜாமான் நினைக்கிறேன். ஓடுது பாருங்க கைஸ், ஓடுது என்ன ஓடுது பாருங்க. ஏய், சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்சி கம்மியாக இருக்குமா? ஏய், ஆமாம் சத்தம் ஒரு சத்தம் மாதிரி கேட்குது. நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ராகுல் நான் நினைக்கிறேன். மிஸ்டர் ராகுல் செட் பண்ணிட்டான். மேலே ஏதோ சவுண்ட் கேட்சுண்ணா. எப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி கத்து ஃபஸ்ட் ரோடு கேட்ச்சு, ரெண்டாவது வீடியோ மாதிரி கேட்குது. எப்படின்னா இல்லை மாறி கேட்சோம் சவுண்டு. இங்கே ஒரு நைட் வச்சுக்கோ, அவங்க ஒரு மாதிரி. ஆமாம், இப்போ 2 நைட் டியூஷன் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாம், நீ ஒரு நைட் டியூஷன் பேக்கில் இருக்கும். வெளில ஏதாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணு. நீ என்ன பண்ணுறன்னா, வெளில நம்ம ஸ்டார்டிங்கில் அங்கே ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம்ல, அங்கேயே வெயிட் பண்ணு. கொஞ்சம் இடம் ஆகுது. அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களே, ஃபஸ்ட்டு ஒரு வரும்போது அதுதான்டா பார்க்கலாம். சரி, பார்த்துட்டு எதாவது கால் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணு. நீ சேஃபாக இரு, அதுதான் முக்கியம். அங்கே ஏன்னா கொஞ்சம் ஐடியா ஆகிடு. கரெக்டாக ஒரு 1 or 2 hours நான் உனக்கு கால் பண்ணுறேன். நான் மீட் பண்ணலாம். எதனா எக்ஸ்ட்ரீமாக நடந்தால் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால தான் இவர் வந்துட்டு அங்கே வெளியே நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார் பாருங்க, ஒருத்தர் வராருன்னு பாருங்க வயசு. இடத்த பார்த்தாவே எப்படி இருக்கு பாருங்க. அப்பா எல்லாம் எரிஞ்சிருக்கு. சரி ராகுல, நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீடியோவில். ஃபுல் பேக்கப் நீ தான். கண்டிப்பாக என்னால் முடியும். கண்டிப்பாக பார்த்துடா உஷார். போயிடுவியா? ஓகே, சரிண்ணா. பாய்ண்ணா. ஜம்ப் ஸ்கேரி சம்பவம் கூட இருக்குமா ட்ரெய்லரில் பார்த்தேன். டக்குன்னு காமிக்கும். பார்ப்போம் கைது. கண்டிப்பாக சேஃப். நான் பார்த்து சிவனே வீட்டில் இருந்தேன்டா.
இது வாங்கி தருன்னு கூப்பிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம். நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் தெரிஞ்சது இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அப்பேரண்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே மொதல் ஆரம்பிச்சதுலேயே சம்பவம் அந்த மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்மக்கிட்ட எதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எப்பா எனக்கு இந்த இடத்த பற்றி சொன்னவங்க என்னென்னா, இங்கே இருக்கிற பேய் வந்து நார்மலான பேய் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான பேய். பல வருஷமாக ஆத்மா சாந்தி தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கு. அது என்ன வேணால் பண்ணும், என்ன வேணால் அதால் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ ஆக்டிவாக ஹாப்பனிங்காக இருந்திருக்கும் இந்த வீடு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இட்ஸ் ஓகே. இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் பேசுகிறதுலாம் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை தொல்லை பண்ணுன்றது என்னோடய நோக்கம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், அட்லீஸ்ட் உங்களை பார்க்கவாச்சும் முடியுமான்னு தான் வந்திருக்கேன். நிறைய பொம்மை இருக்குது. இங்கே ஒரு பொம்மை இருக்குது, கீழே இங்கே ஒரு பொம்மை பார்த்தேன். ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா? அந்த காலத்தோட ஜாமான். பா வெளியே போயிட்டார் இவரு. நான் இந்த இடத்துல இருந்து தான் கத்துவார். சக்குன்னு கட் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா பேசலாம், எனக்குள்ளே கூட வந்து நீங்கள் பேசலாம். ஸ்டோர் ரூம் இருக்குது. சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது காய்ஸ். பா இடமே பாருங்க காய்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. கரையாக இருக்குது எல்லா இடத்துலையும். ரஸ்தமானது இல்லை, கரை தான் நினைக்கிறேன். சாட்டு பா கிறுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது காய்ஸ். ஓ ஓ ஓ ஓ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கால் தடங்கள் தெரியுது. சத்தம் கேட்குது. என்ன மாறியா? ஆமாம் இருக்கலாமோ? அதுதான் வந்தேன். நான் வந்தேன் இருக்கேன். என்ன கைஸ் இந்த ஜாமான் இதில் இருக்குது. என்ன ஜாமான் தெரியல. இதெல்லாம் மர்மமாகவே இருக்குது இடமே. எப்பா ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றி 2 வீட்டாண்ட வந்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி காப்பாற்றுறேன். 10 மணி வெளியே பேசிட்டுறேன். எதுவும் சொல்கிறாரு. எதுவும் பார்த்தோம், சத்தியமாக பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக நான் பார்த்தேன். சித்திரமாது நின்ற மாதிரி இருந்துச்சு இடத்துல. இருங்க எதுவும் காணும். என்ன நின்றுச்சா? பதட்டத்திலே இருக்கு பாருங்க. எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கே என்ன நடக்கும் எப்பா. இது நான் பாத்ரூமா டாய்லெட் நினைக்கிறேன். பாத்ரூம் அப்பயே பாருங்க. என்ன டாய்லெட் பாருங்க. வெஸ்டர்ன் லெஜூரியாக தான் இருக்குது எல்லா இடமும் பாருங்க. எப்பா இடம் அப்படியே ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது கைஸ்.
சத்தத்தை கொஞ்சம் கூடையா வச்சுருக்கேன் இப்போ. இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறியை கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுத்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். சத்தியமாக உங்களுக்கு தேவையான உதவி என்னால் பண்ண முடியும். உங்கள் ஆத்மா சாந்தி அடைய ஏதாச்சும் வழி இருந்தால் அதை நான் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு? உங்களுக்கு யாரும் இல்லை. இவர் வந்து வெளியே இருக்காரு, வெளியே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பா வெளியே ஒன்றும் பயமாக இருக்குது காய்ஸ். முள்ளும் காலுக்கு மெத்தாய் சுவாமி. ஓ, 2 இதையும் காமிக்கிறாங்க, இங்கேயும் அங்கே வெளியேயும். அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது காய்ஸ். நம்ம வெளியே தான் இருக்கோம், நம்ம இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் பின்னாடி இருக்குது. கேட்டு அவ்வளோதானா? எப்பா என்ன காய்ஸ் இது? ஒன்றுமே புரியல. இது என்னது இது? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இது எது கட்டியிருக்காங்க ஒன்றுமே தெரியல. பாருங்க ரைஸ் லிட்டரெலாம் என்னை காப்பாற்று, நான் இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. கன்ஃபார்மாக உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சத்தம் கேட்டு. இது இந்த மாதிரி கேட்டதே இல்லை. இது கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். லிட்டரெலாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் தான் என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறீங்களா? இங்கே மாட்டிகிட்டு இருக்கீங்களா? சின்ன சத்தம் கூட அப்படி இருக்கு. வா, எங்கே இருக்கீங்க? யாப்பா எப்படி? Oh my God. It's a theater. ஓ, வீட்லேயே தேட்டர் செட்டப் பண்ணியிருக்கேன். அப்பா எப்படி இருக்கு பாருங்க கைஸ். அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை வெளிப்படுத்திக்க முடியுமா? உள்ளதான் இருக்கீங்களா? ஆமாம் கைஸ். அப்பா ஒரு கணக்கிடுச்சு கைஸ். என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ஐயோ, என்ன பேசுது காய்ஸ்? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ